நம் மண்ணிற்கே உண்டான பெருமையோ பாக்கியமோ தெரியவில்லை. அதீத எழுத்தாளர்கள் நம் மண்ணில்தான் விருட்சமாய் முளைத்திருக்கின்றனர். அந்த வகையில் வளர்ந்து வரும் இவ்விளம் எழுத்தாளரின் விதை ஸ்ரீவில்லிபுத்தூரில் தளிர்விட்டது. எழுத்தாளர் ஜெயமோகன் ஐயா அவர்களால் இலக்கிய வாசம் நுகரப்பெற்று இன்று தானும் ஓர் அங்கமாகி மனம் வீசி கொண்டிருப்பவர் எழுத்தாளர் ரம்யா அவர்கள். நவீன தமிழ் இலக்கியத்தில் சிறுகதைகள் மற்றும் கட்டுரைகள் எழுதி வரும் ஒரு முக்கிய பெண் எழுத்தாளர். நீலதாவணி என்னும் சிறுகதைக்காக பலரால் அறியப்படும் எழுத்தாளராக வலம் வருகிறார். நீலி பதிப்பகத்தின் நிறுவனராகவும் நீலி மின்னிதழின் ஆசிரியராகவும் செயல்பட்டு பெண் எழுத்தாளர்களின் குரல்களை பதிவு செய்து வருபவர். இந்த நீலி என்கின்ற மின்னிதழ் துவங்கப்பட்டதன் பின்னணியே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இவர் தமிழ் விக்கிபீடியாவில் கட்டுரை எழுதி கொண்டிருந்த சமயத்தில் சக்கரவர்த்தினி இதழ் பற்றி எழுதி கொண்டிருந்த போது இந்த எண்ணம் உருவானதாக பகிர்ந்து கொள்கிறாள். உருவான எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுத்து உயிரோட்டமான உழைப்பையும் கொடுத்து இன்று அறியப்படும் முக்கிய இதழாக வளர்த்தெடுத்த திறத்தை பார்க்கும்போது ஆச்சரியமாக உள்ளது. இவ்விதழின் நோக்கமும் என்னை மிகவும் கவர்ந்தது. இதுவரை எழுதப்பட்ட பெண் படைப்புகளுக்கான ரசனை, விமர்சன கட்டுரைகள், இலக்கியம், கலை, பண்பாட்டு, செயற்களம் என பல தளங்களில் இயங்கும் பெண்களை உள்ளடக்கி அவர்களின் செயல்களை அறிமுகப்படுத்தும் தளமாக இம்மின்னிதழ் அமைகிறது. இந்நோக்கத்தை சரியாகவே வளர்த்து வருகிறார். ஏராளமான புது புது கட்டுரைகளை என்னால் அங்கு பார்க்க முடிந்தது. இதுவரை அறியப்படாத செய்திகள், அறியப்படாத பெண் எழுத்தாளர்கள் என பலவற்றை காண முடிந்தது. உண்மையில் எல்லோரையும் சென்றடைய வேண்டிய ஓர் மின்னிதழ் என்றே சொல்லலாம். இவ்வின்னிதழின் பெயரும் பெண்களை வெளிப்படுத்தும் ஓர் உயிரியல் சொல்லாக இருக்கிறது. நீலி. ஆம், நீலி மின்னிதழ் ஓர் உயிரோட்டமான சொல், ஓர் உணர்வு நிலையான சொல். இவரின் சூரியனின் முதல் கிரகணத்திற்கு பின் என்ற கட்டுரையை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. சூரியனின் முதல் கிரகணத்திற்கு பின் சீலவதி உணர்ந்து கொண்ட அல்லது கண்டு கொண்ட உண்மை காதலை போல நானும் சில காதல்களை கண்டு கொண்டேன். அந்த காதல்களின் பெயர்கள் ஜார்ஜ் சான், மேரி கொரெலே, செல்மா லாஹர்லவ், ஈசாக் டெனிசன், எடித் வார்டன், ஜார்ஜ் எலியட். இந்த காதல்களின் அறிமுக உரையே காதலிக்க தூண்டிவிட்டது. காதலர் தினமான இன்று காதல் செய்ய நல்ல காதல்களை அறிமுகப்படுத்தியதற்காய் தங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி மேம். உங்களின் சிறப்புரையை கேட்பதற்கு நானும் இவ்வரங்கமும் பெரும் ஆவலோடு காத்திருக்கிறோம். தங்களை சிறப்புற ஆற்ற அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறோம். என்னை பற்றி ஒரு முன்னுரை கொடுத்ததுனால ஓரளவு பரிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் லக்ஷ்மியாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து வரேன். லக்ஷ்மியாபுரத்துலேருந்து 2 மணி நேரம் வடக்கு முகமாக நம்ம பயணித்து சென்றோன்னா மதுரைக்கு சென்றுடலாம். அதே தெற்கு முகமாக 2 மணி நேரம் பயணித்து வந்தோன்னா நெல்லைக்கு வந்துடலாம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் எங்களை மதுரைக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிறது தான் ரொம்ப விருப்பப்படுவோம். ஏதோ ஒரு வேளை பாண்டிய மன்னனுடைய மிக முக்கியமான நகரமாக இருந்ததுனாலையோ அல்லது நாங்கள் முன்னாடி மதுரை மாவட்டத்தோடு இணைந்திருந்ததுனாலையோ அப்படி ஒரு ரீசன் இருக்கலாம். ஆனால் எங்களோட நெல்லை மாவட்டத்தோடு தொடர்புபடுத்திக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று மங்கம்மாள் சாலை, அது நம்மளையெல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சரடு, பொருணையாறு போல். 2வது தாமிரபரணி தண்ணி. சின்ன வயசில் வாரத்துக்கு ஒரு முறை தான் எங்களுக்கு தாமிரபரணி தண்ணி வரும். அதை பிடிக்கிறதுக்காக ஓடின ஞாபகங்கள்லாம் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் குடிநீரெல்லாம் சரியாக வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட அந்த தாமிரபரணி தண்ணியை நாங்கள் விடவே மாட்டோம். எங்கள் ஊர் பாட்டிங்கெல்லாம் அது தாமிரபரணி தண்ணி அப்படின்னு சொல்கிற அந்த டோன்லேருந்தே அதோடைய எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரியான ஒரு உணர்வுபூர்வமான தொடர்பு எனக்கு நெல்லையோட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சம்பவத்தை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சமீபத்தில் பொருணை அருங்காட்சியகத்துக்கு சென்றிருந்த போது அதனுடைய முகப்பு வாயிலில் பொருணை ஆறுடைய அந்த ஆற்று படுகை முழுவதுமாக இருந்து அதில் எழும்பக்கூடிய நாகரிகங்கள் எல்லாம் ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப உணர்வெழுச்சியாக இருந்தது. ஏன்னா
அந்த ஆற்றிலிருந்து ஏதோ ஒரு வகையில் உருவாகி வந்த ஒரு உயிர் நரம்பு வழியாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்த அந்த ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். தாமிரபரணி நம்ம எல்லாரும் இணைக்கக்கூடிய ஒரு ஆறா இருக்கு. அங்கே இன்னொரு சம்பவம், அங்கே வந்து ஒரு அப்பா 2 குழந்தைங்க கூப்பிட்டு அங்கே வந்திருக்காரு. அந்த பிள்ளைங்க தொடர்ந்து இது என்னன்னு கேட்டுகிட்டே வராங்க. அந்த அப்பா வந்து ஒன்னொன்னையும் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உங்களுக்கே தெரியும், பொருணை அருங்காட்சியகம் வந்து ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை ஆகிய அகழாய்வு இடங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட அகழாய்வு பொருட்கள் அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 2000, 2500 இல்லை 3000 வருடங்களுக்கு முன்னே இருந்த நம்ம முன்னோர்களுடைய அந்த ஈமத்தாழின்னு சொல்கிறதுக்கோ, அவர் எப்படி அந்த காலத்தை அவங்களுக்கு கடத்துறதுக்கு எப்படி கடத்தலாம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப திக்குமுக்காடி போனதை நான் பார்த்தேன். இதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு பண்பாட்டு விஷயமா நம்ம அறிமுகப்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே 100கணக்கான பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பொங்கல் விழா. ஆனால் வேற எங்கேயும் இல்லாமல் பொருணை அருங்காட்சியகத்தில் வயதானவங்க, இளைஞர்கள் எல்லாரும் அங்கே கூடினதை பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அந்த இடத்துல இருக்கவங்களுடைய எல்லா முகத்துலேயும் ஒரு மருட்சி தெரிஞ்சதுன்னு சொல்லலாம். அது என்னன்னு தெரியல. அது வந்து இதே உணர்வை நம்ம வந்து பிம்பட்கா குகை ஓவியத்தை பார்த்தாலும் அடையலாம். அங்கே இனம் கிடையாது, மதம் கிடையாது, சாதி கிடையாது, மானுடம் கடந்த ஒன்று. அந்த இடத்துல நின்று கொண்டு நாம் வந்து இந்த உலகத்தை சரியாக பார்க்கும்போது தான் நமக்கு வந்து முழுமையான ஒரு பார்வை கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சமீபத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான கலை பண்பாட்டு ஆவணமாக்கல் அப்படின்னா நம்ம கீழடி அருங்காட்சியகத்தையும் பொருணை அருங்காட்சியகத்தையும் சொல்லலாம். நண்பர்களே, நான் வந்து கலை பண்பாடு ஆவணமாக்கல் அதை பற்றின ஒரு சின்ன அறிமுக விஷயத்தை கொடுக்கலாம். அது வழியாக அதோடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஏன் இதை பேசணும்? இந்த கலை பண்பாடு ஆவணமாக்கல்ன்ற தாட் நமக்கு ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நமக்கு நிஜமாவே நம்மளுடைய பொருணை ஆட்சி நாகரிகத்தை பற்றின சரியான ஆவணப்படுத்தல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை தான். இரண்டாவதாக, பாண்டிய வரலாறு நம்மளுடைய வரலாற்று ஆய்வு சார்ந்து அதிகமாக நிகழ்ந்திருக்கானா கிடையாது. கம்பேரிட்டிவ்லி சோழ வரலாறு நீலகண்ட சாஸ்திரி மாதிரியான பெரும் ஆய்வாளர்களால் அது நிகழ்ந்திருக்கு. ஆனால் பாண்டிய வரலாறு அந்த அளவுக்கு நிகழலை. அதனாலோ என்னவோ நமக்கு பொன்னியின் செல்வன் வந்து சோழ வரலாறை பேஸ் பண்ணது. இன்னைக்கு பொது வாசிப்புக்குரிய ஒரு நூலாக இருந்தாலும் அதையொட்டி பல நாவல்கள் எழுந்து வந்தது. உதாரணமாக நந்திபுரத்து நாயகி, ராஜராஜ சோழன், காவிரி மைந்தன் போன்ற பெரும் ஒரு வரிசையாக சொல்லலாம். அப்படி ஒரு பொது வாசிப்புக்குரிய சோழ வரலாறு பின்னணியில் எழுதப்பட்டது. ஆவணிலாவுடைய வரலாற்று புனைவு நூல்களுமே அது சம்மந்தப்பட்டது. ஆனால் பாண்டிய வரலாறு சம்மந்தமாக ஒரு பொது வாசிப்புக்குரிய மிகப்பெரிய படைப்புகளோ இல்லை தாமிரபரணியை மையமாக வச்சு ஒரு பெரும் படைப்போ நம்ம மண்ணிலிருந்து உருவாகி வந்திருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே மிக பெரும் எழுத்தாளர் வரிசை ஒன்று நமக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் முக்கியம். நான் திருநெல்வேலி மண்டலம் இல்லை கலை பண்பாடு ஆவணமாக்கல் திருநெல்வேலி மண்டலம் சொல்லும்போது திருநெல்வேலி மாவட்டத்தை மட்டும் நான் சொல்லலை. நம்மளுடைய கலை பண்பாட்டு ரீதியாக நம்ம அறிஞர்கள் வந்து 9 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. அதில் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மண்டலம்னு திருநெல்வேலி மண்டலத்தை நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பேசிஸில் நான் பேசுகிறேன். இப்போ எதெல்லாம் ஆவணப்படுத்தணும்னு நான் சொல்லும் போது எல்லாத்தையும் ஆவணப்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா, முதன்மையாக இங்கே ஒரு எழுத்தாளர் வரிசை ஒன்று இருக்குது. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு சரியான அந்த பெயர்கள் அவங்களுடைய நூல்கள் இவைகளெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. இரண்டாவதாக, இங்கே பல பண்பாட்டு இடங்கள் இருக்குது. சிவ தலங்கள்னு எடுத்துட்டுனா பஞ்சபூத தலங்களான தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, தேவதானம், அப்புறம் கரிவலம் வந்த நல்லூர், சங்கரன் கோயில், தென்மலை, இதெல்லாம் உள்ளடக்கிய பஞ்சபூத தலங்கள். கிருஷ்ணாபுரம் மாதிரியான மிக முக்கியமான இடங்கள். ஜமீன்கள்னு எடுத்துட்டுனா சேத்தூர் ஜமீன், சிவகிரி ஜமீன், எட்டயபுரம் ஜமீன், மிக பரந்த ஜமீன்களுடைய வரிசை ஒன்று இருக்குது. கழுகுமலை, அப்புறம் வீரிருப்பு பௌத்த ஆலயம், இந்த மாதிரியான இடங்கள் இருக்குது. மீனாட்சிபுரத்தில் நம்மக்கிட்ட வந்து ஒரு புடைப்பு சிற்பம், பாடை புடைப்பு சிற்பம் இருக்குது. இப்போ கோயில்கள்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளும் ஆவணப்படுத்தப்பட்டதா, அதோடைய தல வரலாறு, தலப்புராணம் இதெல்லாம் வந்து சரியாக ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை. இதெல்லாம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று புனைவு எழுதுறதுக்கு மட்டும் கிடையாது, அதை தாண்டி சிந்திக்கிறதுக்கு. ஏன்னா ஆய்வு தான் நம்மளுடைய பண்பாட்டுடைய ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். அந்த வகையில் இதெல்லாம் லேகாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.
ஆனால் இதெல்லாம் எதுவுமே நிகழ்ந்தது இல்லையா நம்ம இதில் அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் மூலமாக திருநெல்வேலி மண்டலத்தில் ஒரு ஆய்வு சார்ந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது மிக அதிகமாக அதை பயன்படுத்திக்கிட்டது வந்து திருநெல்வேலி மண்டலம் தான் அப்படின்னு அக்காப்பெருமாள் ஐயா சொல்கிறாரு. வேறு என்னென்னலாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு சொல்லணும்னா, முதல்ல வையாபுரி பிள்ளை. வையாபுரி பிள்ளை வந்து தமிழுடைய முதல் பேரகராதியை தொகுத்த அறிஞர். அவர் திருநெல்வேலி மண்டலத்தை சார்ந்தவர் தான். தேவநாய பாவனர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழை மையமாக்கி இந்திய மொழியியல் ஆய்வை நிகழ்த்தக்கூடிய ஒரு ஆய்வு முறையை வந்து அவர் கண்டடைகிறார். அதே போல் வேறு தொகுத்தல் பணிகள்னு நம்ம சொல்லணும். புலவர் கா கோவிந்தன், நம்ம எல்லாரும் இன்னைக்கு சங்கப்பாடல்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தேடினாலே கிடைக்குது. ஆனால் அதெல்லாத்தையும் தொகுக்கிறதுக்கு ஒருத்தர் உட்காந்து வேலை செஞ்சுருக்கார். புலவர் கா கோவிந்தன், சு ஆர் ராமசாமி புலவர் மாதிரியான ஆட்கள், மா அருணாச்சலம் வந்து இதற்கு 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த அத்தனை அறிஞர்களையும் தொகுத்திருக்கிறாரு. இங்கே குறிப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு செயல்பாடுனா திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அப்படின்றத சொல்லலாம். சுப்பையா பிள்ளை வந்து 1923 இந்த ஆய்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் போடுறதுக்காக செந்தமிழ் செல்வின்னு ஒரு இதழை தொடங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வழியாக வெளியான ஒரு புத்தக பட்டியல் நிறை ஆய்வு நூல்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமானது அப்படின்னு சொல்லலாம். நாட்டார் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்காப்பெருமாள் ஐயா ஒரு முக்கியமான ஒரு பெரிய பணியை செஞ்சுருக்காரு. ஃபுல்லாக கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்த நாட்டார் இதெல்லாம் செய்திருக்காரு. நம்ம எல்லாருக்கும் வானமாமலையை தெரியாத ஒரு ஆள் இருக்க மாட்டோம். நம்ம எல்லாருக்குமே வானமாமலையை தொடங்கி சிவசுப்பிரமணியம், அப்புறம் இப்போது சேவியர் கல்லூரியில் இருக்கக்கூடிய லூர்து ஐயா, மாணிக்கம் அவர் பண்ணியிருக்கிற கட்டபொம்மனுடைய கதைப்பாடல்கள் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதே போல் அயோத்திதாசருடைய ஆய்வுகளை செய்த ஞான அழாசியஸ், அப்புறம் இப்போ தர்மராஜ் வரை ஒரு நிறை இருக்குது. அதே போல் இன்னைக்கு இளங்கோவன் சார் இருக்கார். அவர் இன்னைக்கு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை தொகுக்கக்கூடிய பணியை செய்கிறாரு. போலவே வேதாச்சலம் ஐயா இந்த பாண்டிய வரலாறு நான் பேசிகிட்டு இருக்க பாண்டிய வரலாறுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியாக அவர் வந்து நிலவியல் சமூகவியல் சார்ந்த ஒரு பெரும் பணியை வந்து 10-20 வருஷமாக சேர்ந்து செஞ்சு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. கழுகுமலை சமணப்பள்ளியை சார்ந்த ஒரு முக்கியமான ஆய்வேடை ஒன்று இது பண்ணியிருக்காரு. மட்டுமல்ல, சில செயல்பாடுகளை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே திருநெல்வேலி அம்பாசமுத்திர தாமிரபரணி கரையை ஒட்டி குருவனம்னு ஒரு இது இருக்குது. அங்கே ஓவியர் சந்துரு மாஸ்டர் வந்து திறந்த நிலை ஒரு ஓவிய பள்ளி, அங்கே வந்து ஓவிய அருங்காட்சியகத்தை வந்து அங்கே ஏற்படுத்தியிருக்காரு. அவர் வழியாக உருவான புருஷோத்தமன், நட்ராஜ், சரண்ராஜ் போன்ற மாணவர்கள் அவருடைய பேரை சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க. அப்புறம் எழுத்தாளர் ஜெயமோகன் முழுமையறிவுன்னு ஒரு அமைப்பை வந்து ஈரோடு வெள்ளிமலையில் ஏற்படுத்தியிருக்காரு. அது கிட்டத்தட்ட நம்ம சாந்தி நிகேதனுக்கு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு, நம்ம தமிழகத்தில் ஒரு சாந்தி நிகேதன் உருவாக்கக்கூடிய அளவுக்கான வேலைகள் அது செஞ்சிட்ருக்கு. இது மட்டும் இல்லாமல் அழிசி பதிப்போம் என்னுடைய நண்பர் ஸ்ரீனிவாச கோபாலன் இங்கே இருக்கார். அவர் தொகுத்தளிக்கக்கூடிய புத்தகங்கள், பதிப்பிக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்துமே ஒரு மிக முக்கியமான ஆவணம். அதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து முக்கியமானவை. போலவே என்னோட நண்பர் ராணி திலக் ஒருத்தர், அவர் வந்து கும்பகோணத்தில் இருக்கார். கும்பகோணம் செந்தமிழ் நூற்பதிப்பு கழகத்திலேருந்து என்னெல்லாம் பழைய நூல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இன்டர்நெட் ஆர்கைவில் சேர்க்கக்கூடிய அந்த பெரும் வேலையை அவர் செஞ்சிட்ருக்காரு. இன்னொன்று ரோஜா முத்தையா லைப்ரரி. நான் சமீபத்தில் அங்கே சென்றிருக்கும்போது புத்தகங்கள் அனைத்தையும் ஒரு 500 வருஷங்கள் எப்படியாவது பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபிலிம் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு அறையை ஓப்பன் பண்ணாங்க. ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்தாங்க, அதில் 50 நூல்கள் இருக்குது அப்படின்னாங்க. அப்போது இந்த மாதிரியான தொகுத்தல் பணியெல்லாம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் தனிநபர்களால், சில தனியார் அமைப்புகளால் செய்யப்படுது. போலவே நம்ம தமிழ்நாடு அரசும் செய்கிறாங்க. தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி வழியாக தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி போன்ற வேகலாம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இத்தனை இருந்தும் நான் குறிப்பிட விரும்புகிறது என்னன்னா, பாண்டிய வரலாறை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். சோழ வரலாறுல என்ன முக்கியமான கம்பேரிட்டிவ்லி என்ன இல்லை அப்படின்னா, சோழ வரலாறு நீலகண்ட சாஸ்திரின்ற ஒரு ஆய்வறிஞர் இருந்தார். அவரை அடியற்றி பட்டன்ஸ்டைன், அப்புறம் நொபுரு கரஷிமா, சுப்ராயலு மாதிரியான மாணவர்கள் வந்தாங்க. சுப்ராயலு என்ன பண்ணுறாரு, சோழ வரலாறுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அதாவது முன்னாடி நம்ம வளங்களை, இடங்களை அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாதியுடைய 2 பிரிவுகளை சொல்கிறதா நம்ம நினைப்போம். அப்படி இல்லாமல் இது தொகுக்க சாத்தியமான பல சாதி குழுக்களை உள்ளடக்கியதுன்னு அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த சோழ வரலாறுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக நான் சொல்கிறேன்.
அப்புறம் இன்னொரு இப்படி ஒரு சின்ன சிந்தனை மாற்றத்து வழியாக நம்மளால் வந்து மிக பெருமளவு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் ஆய்வாளர்கள் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அவர் அந்த அமர்வில் குறிப்பிடும்போது ஒன்று சொன்னார், பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய சாதி அமைப்பு வந்து இறுக்கமானது அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் சாதி இன்னொரு சாதி இன்ஃப்ளோ ஆகிறது, பீப்புள் இன்ஃப்ளோ ஆகிற விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. விச் மீன்ஸ் நம்ம இப்போ நினைக்கிறோம் ஒரு தலித், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலித் ஒரு 2000 வருஷமாக தலித்தாக இல்லை. இன்னைக்கு வேறு ஒரு சாதியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் 2000 வருடங்களாக அதே இதில் இல்லை. அப்போது நாம் இன்னைக்கு நான் விவசாய குடும்பத்திலேருந்து வர்றேன் அப்படின்னா நான் அறிஞனாகணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் மிக நிச்சயமாக அறிஞலாக ஆகிக்கலாம். அந்த இனக்குழு கூட போய் நான் சேர்ந்துக்கலாம், இல்லை அந்த இன்னொரு புதிய இனக்குழு உருவாக்கலாம். இப்படியான ஒரு இது இருந்தது அப்படின்னு கேட்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆய்வுகள் வழியாக நமக்கு தெரியக்கூடிய சின்ன விஷயம். அப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஆய்வுகள் வழியாக நமக்கு என்ன இதாகுது அப்படின்னா ஒரு ரிஜிடிட்டி உடையுது, புதிய சிந்தனை ஒன்று உருவாகுது. வாய்ப்பு இருக்கா? நம்ம அந்த பண்பட்ட சமுதாயம் அதை தான் செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த ஆய்வு முடிவுகளையும் உடனே ஏற்றுக்கிறதோ அதெல்லாம் இல்லை. பட் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இது பண்ணுறது, தெரிஞ்சுக்கிறது அது உதவியாகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இதெல்லாமே ஒரு சிதறலான முயற்சியாக இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி தனிநபர் முயற்சியாக இருக்குது. எது தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் இந்த தமிழ்விக்கி பணி வழியாக ஜெயமோகன் முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆய்வு அது கலைக்களஞ்சிய பணி. அதில் நான் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படின்னு சொன்னால் நூலகம் அப்படின்ற அமைப்பு. அது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களால் முன்னெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே எல்லா எழுத்தாளர்களும் இதழ்களும் புத்தகங்களும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக தொகுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இங்கே இருக்குது. நான் இப்போ சொன்னதெல்லாமே வெவ்வேறு பணிகள், ஆனால் இதெல்லாத்தையும் ஒன்றா தொகுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெவ்வேறு ஆட்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா, ஆனால் அப்படி செய்தாலுமே ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அந்த ஒரு ஃப்ராட்டர்னிட்டி இல்லாமல் இருக்குது. ஏன் யாழ்ப்பாணத்தில் அந்த மாதிரியான ஒரு இது வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களால தான் அது உணர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாழ்ப்பாணம் போன்ற மிக பெரும் நூலகத்தை போர்ச்சூழலில் இழந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களால தான் இந்த ஆவணப்படுத்தலோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேறு வகையில் எந்த வகையில் முக்கியம்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் என்னுடைய கல்லூரியில் நான் தமிழ் வழியிலேருந்து படித்து அண்ணா பல்கலைக்கழகத்தை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வகையில் என் மேலே ஒரு அக்கறை கொண்ட என்னுடைய ஆசிரியர் ஒருத்தர், அவங்க பேர் தேன்முகில், அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது நீ ரொம்ப கஷ்டப்படுற, ஒரு சின்ன விஷயந்தான் உங்ககிட்ட குறையாக இருக்குது, நீ நிறைய படிக்கிற ஆனால் தொகுத்துக்கிற மாட்டேங்கிற. எப்படி வந்து ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. எப்படி ஒரு சமையல் அறையில் எல்லா மளிகை ஜாமான்களும் சரியாக அடைக்கப்பட்டு போட்டாதான் என்ன சமைக்கலாம், இல்லை அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப எளிமையாக பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னுடைய ரொம்ப பெரிய சிந்தனை மாற்றம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் படிப்பதற்கு இணையாகவே தொகுக்கிறது மேலேயும் நான் பெரிய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். அதனால தான் ஜெயமோகன் தமிழ்விக்கி பணி கலைக்களஞ்சிய பணின்னு ஒன்று சொன்னோடனே எனக்கு போய் அதை இது பண்ண முடிஞ்சுது. ஏன்னா இதுகாரம் செய்யப்பட்ட அனைத்தையும் தொகுக்கக்கூடிய பணி எந்த துறையில் இருந்தாலும் சரி, குறிப்பாக கலை அறிவு சார்ந்த முக்கிய இடங்களில் முக்கிய இதில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த தொகுத்தல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை யார்கிட்ட நான் முன்வைக்க விரும்புகிறேன், நான் 3 பேர்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிறேன். முதல்ல முன்வைக்க விரும்புகிறது நுகர்வர்கள்ட்ட தான், அதாவது ரசனையாளர்கள்ட்ட. இதெல்லாத்தையும் நம்ம சமூகமாக தான் இதெல்லாத்தையும் நம்ம எல்லாருமே அதை கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அவங்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல வள்ளுவருடைய ஒரு குறள் ஞாபகம் வருது. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று அப்படின்ற ஒரு குறள். நம்மளுக்கு என்ன இது பண்ணுறோன்றது இல்லை, நுண்மான் நுழைப்புலம் உள்ள அறிஞர்களை தேடி நம்ம போகிறோமா அப்படின்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு மண்மான் புனைப்பாவை இருக்கக்கூடிய நிறைய அறிஞர்களோ ஆளுமைகளோ இங்கே சுற்றி இருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம அடிக்கடி புழங்கப்படுற இது வந்து பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த வார்த்தைகள்லாம். ஆனால் அந்த ஆளுமைகளுக்கு பின்னாடி போய் நம்ம பார்த்தோம்னா நிஜமாக ஒன்றுமே இருக்காது, மண்மான் புனைப்பாவை தான் அதில் இருக்கும். இன்னைக்கு அறிஞர்களும் ஆய்வாளர்களும் மிக முக்கியமான எழுத்தாளர்களும் அவங்களுடைய உரைகளை கேட்கக்கூடியதாக தான் இந்த பேச்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கண்டுகொள்றதுக்கு முதல்ல இந்த ஆவணப்படுத்தல் இந்த சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது புரவலர்கள். சார், இந்த நெல்லை சீமையில் நிறைய ஜமீன்தார்கள் இருந்தாங்க. ஆனால் நம்ம யாரை ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஊத்துமலை இருதாய மருதப்பத்தேவரை தான் நம்ம நினைவு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் அண்ணாமலை ரெட்டியார் இருந்தார், அப்புறம் தண்டபாணி சுவாமிகள் இருந்தார்,
அப்புறம் உவேசா இருந்தார், புளியங்குடி முத்து வீரப்ப கவிராயர் இருந்தார், இப்படி பல ஆட்களை சொல்லலாம். அவர் நிறைய பண்பாட்டு செயல்பாடுகளை செஞ்சார். ஸோ நம்ம உமரப்புலவரை சீதக்காதியை யாரை முன்னிட்டு நாம் ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா உமரப்புலவரை முன்னிட்டு தான். நம்ம எட்டயபுரம் மன்னரை பாரதியின் பொருட்டு மட்டுமே நாம் வந்து நினைவு வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ புரவலர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான முக்கியமான பண்பாட்டு செயல்பாடுகளுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறேன். மூன்றாவது அரசு. நாம் அறிஞர் என்ற முன்னோட்டோடும் கலைஞர் என்ற முன்னோட்டோடும் இருக்கக்கூடிய ஆளுமைகளை தான் நம்ம வந்து ஒரு பெரும் காலகட்டத்தில் நம்ம வந்து முன்னாடி வச்சோம் இல்லையா. ஸோ அவர்களை சுற்றி குறிப்பாக பாரதி வந்து மகாகவியா அப்படின்ற ஒரு விவாதத்துக்கு பதில் சொல்லும் விதமாக மிக பெரும் ஒரு இதை திரட்டி பாரதிதாசனோடு சேர்ந்து அவரை முன்வைக்கும் விதமாக தான் அண்ணா வந்து இந்த இதுக்குள்ள ஆளுமையாக தன்னை முன் வச்சுக்கிறாரு. ராஜாஜி சுதந்திரா பார்ட்டியை விட்டு வெளியே வந்துட்டு திரும்பி காங்கிரஸ் போய் சேரணும். ஆனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்புலம் இல்லை. உடனே கல்கி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பாரதிக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க. தன்னை பாரதியுடைய ஒரு இதாக முன்வைக்கும் போது தான் ஒரு ஆளுமையாக நம்ம அவரை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருமே இந்த கலை பண்பாட்டு செயல்பாடுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இறுதியாக நண்பர்களை இப்படி சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மேடையில் எம் கோபாலகிருஷ்ணன் சார் உட்காந்துருக்காரு. அவர் இந்த தமிழ் இந்த நம்மளுடைய எழுத்துலகில் மிக முக்கியமான முன்னோடி படைப்பாளி. அவர் வந்து ஒரு கதையுடைய ஒரு நாவலை காதலின் துயரம் அப்படின்ற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதை படித்த உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் எனக்கு ஏதோ இந்த ஆன்மா கூட என்னால் ரொம்ப தொடர்பு படுத்திக்க முடியுது. ஏன்னா ஒரு படைப்பு வழியாக நம்ம போய் ஒரு எழுத்தாளருடைய அகத்து கூட தான் தொடர்புபடுத்திக்கிறோம். இது எங்கே ஏற்கனவே நம்ம இந்த ஆன்மாவை நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் அதை பற்றின நிறைய இதை பகிர்ந்துக்கிட்டாரு. கதையை மேலதிகமாக தெரிஞ்சுக்கும் பொருட்டு நான் வந்து தமிழ் விக்கில் அவரை பற்றின ஒரு பதிவு போடலாம். நான் தேடும்போது அவர் ஆளுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு எழுத்தாளர் மட்டும் இல்லை, நாடக ஆசிரியர், கவிஞர் எல்லாமே. அவர் 1775 அகஸ்டஸ் அப்படின்ற அந்த மன்னர் வழியாக அவரை வந்து வீமர் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு கவர்னராக நியமிக்கிறாங்க. அவர் அங்கே அந்த வீமரை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு பெரும் பண்பாட்டு செயல்பாடை செய்கிறாரு. அவருடைய இத்தனைக்கும் அவர் வந்து பெரும் கவிஞர். அவருடைய கவிதைகளை வந்து மிக பெரும் இசை மேதைகள் மொசார்ட், பீத்தோவன், வேக்னர் போன்ற இசை மேதைகள்லாம் அவருடைய கவிதைகள் இது பண்ணியிருக்காங்க. அதற்கு பின்னாடி வந்த தத்துவ ஆட்கள் அனைவருக்குமே இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள். அந்த மாதிரி பெரிய ஆள். அவர் அங்கே ஒரு இப்போ நம்ம திருநெல்வேலியில் எப்படி ஃபுல்லாக எழுத்தாளர்கள் இருக்கோன்ற சொல்லிகிட்டே இருக்கோம். இப்படி தடுக்கி விழுந்தால் அங்கே வந்து அத்தனை பேர்கள் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து வீமர் அப்படின்ற ஒரு நகரத்தை ஏற்படுத்தினார். நான் அதை வந்து பொருணைக்கு சொல்ல முடியுமா, மையமாச்சு இப்படி ஒன்று நடக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. இங்கே அந்த மாதிரி பல குழுக்கள் இருந்து மறைஞ்சு போன ஒரு இடத்துல நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம். ஆனால் எனக்கு இணைய வழியான ஒரு தொடர்பு நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, தமிழ் சார்ந்து நான் சொல்கிறேன். அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் முயற்சி செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கனவோட இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.